டிசைன் கட் பண்ணுறேன். பேக் சைடு இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மார்க்கிங் கட்டிங் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்மளுக்கு பேக் மட்டும்தான் தேவைன்றதால பேக்கான கிளாத் மட்டுமே எடுத்துருக்கோம். நம்ம இதை எப்படி வரைகிறதுன்ற சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல வந்து இப்படி இருக்கிற கிளாத்தை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அளவை நம்ம போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நெக்குக்கான அளவு. நெக்கு வந்து மேலே இந்த மாதிரி நெக் எடுக்கும்போது எப்போயுமே இந்த டிசைன் பண்ணும்போது நம்ம மேலே வந்து நெக்கு அளவு தனியாக எடுத்துடணும். சின்னதாக போட் நெக்குக்கு எடுக்கிற மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அடுத்து இதுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு 2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் கீழே பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்குனுடைய உயரம் எவ்வளவோ அவ்வளோ எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்குனுடைய உயரம் எடுத்து பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ண பிறகு நம்ம இதில் தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து பாருங்கள், இதுக்குள்ளே தான் நம்ம வரையணும். இதுக்குள்ளே தான் பட்டர்ஃப்ளை ஷேப் வரையும் பாருங்கள். முதல்ல வந்து அந்த மேலே ஃபஸ்ட்டுன்னு இதை மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி வரைஞ்சிருங்க. இது மாதிரி வரைஞ்சிட்டு இதை வரைஞ்சிருங்க. இதை வரைஞ்ச பிறகு நம்ம இதையும் ஷேப் பண்ணிக்கணும். மேலே இதை ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இந்த டிசைன் எடுக்கணும். இதை முதல் கட் பண்ணிடலாம். இதை நம்ம ஃப்ரண்ட்டை வந்து இதை கட் பண்ணிக்கலாம். முதல்ல இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிடுங்க. டெய்லரிங் வந்து நம்ம படிக்காதவங்க மட்டும்தான் டெய்லரிங் பண்ணுறாங்கனால இல்லைங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே, உங்களுக்கு எழுத படிக்க தெரியலனா கூட நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாம். நான் படிக்கவே இல்லை, நான் இதில் வந்து எனக்கு மார்க்கிங் எல்லாம் எப்படி பண்ண தெரியும், இதெல்லாம் நம்பர் தெரியுமா அப்படின்னாலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து நம்மளால் ஒன்றை வந்து செய்ய முடியும்னு நீங்கள் யோசித்தா போதுங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் கற்றுக்கலாம். நான் வந்து இதை செய்வேனா செய்ய மாட்டான்னு பயப்படாமல் இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வரும் கரெக்டாக. நீங்கள் யாருமே நம்ம முடியலன்னு மட்டும் முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இதை பார்த்தோன்னே ஐயோ இவ்வளோ கட்டிங் வருது, நான் வந்து தைக்க முடியுமா, கட் பண்ண முடியுமான்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வந்து நீங்கள் முதல் தைக்கணும்னு யோசித்தா மட்டும்தான் நம்ம இதை செய்யவே முடியும். நீங்கள் வந்து அதே மாதிரி நான் வந்து இவ்வளோ படிச்சுட்டுக்கிறேன், எப்படி இதெல்லாம் போய் செய்ய முடியும்னு. படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. படிப்பு நீங்கள் எவ்வளோனா படிச்சுட்டு இருங்க. படிப்புன்றது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக, நம்மளுக்கு வேலை வெயிட் பண்ணுறது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணுன்றதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சரியான வேலை கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்ம போய் அவங்கள வேலை கேட்டு நம்ம தேடணும். இன்னொன்று, நம்மளுக்கு குடும்ப சூழ்நிலை சில நேரம் வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இது கொடுக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம ரிலேட்டிவ், இவங்களுக்கே நம்ம இதை கரெக்டாக செஞ்சு தந்து பண்ணிக்கலாம். இதை அதனால் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து எதுனா டெய்லரிங்கு. நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அதே மாதிரி நம்ம மெட்டீரியல் போட்டுன்னு கூட சேல் பண்ணலாம். இதில் வந்து அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மெட்டீரியலில் ஒரு இன்கம் வரும், இதுலேயும் ஒரு இன்கம் வரும். இங்கே பாருங்கள், வெட்டிட்டேன் பாருங்கள். இது பட்டர்ஃப்ளை, இது வந்து பட்டர்ஃப்ளை நெக்கு பாருங்கள். பட்டர்ஃப்ளை டிசைன் தெரியுதுங்களா? பட்டர்ஃப்ளை டிசைனு இது வந்து பட்டர்ஃப்ளை நெக்.
இதாங்க பட்டர்ஃப்ளை நெக்கு. பட்டர்ஃப்ளை நெக் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.